அண்ணல் காந்தி படுகொலையும் அகமது அலி பழனி பாபா படுகொலையும் இந்தியா என்ற சுதந்திர நாடு பிறப்பதற்கு தன்னையே அர்ப்பணித்த அண்ணல் காந்தியை படுகொலை செய்தார்கள். ஏதேனும் காரணம் இருந்ததா? இதே போல அகமது அலி பழனி பாபா அவர்களையும் படுகொலை செய்தார்கள் படுபாவிகள். ஏதேனும் காரணம் இருந்ததா என்று ஆராய்வதற்கு முன்பாக இவர்கள் மட்டுமல்ல, இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. காமராஜரை படுகொலை செய்ய துரத்தியது ஏன்? தபால்கோரும் பஞ்சாராவையும் கல்புர்கியும் கௌரிலங்கேசும் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டது ஏன்? பேராசிரியர் சாய்பாபாவும் சேன் சுவாமிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்களே ஏன்? உமர்காலிதும் சர்ஜுலிமாவும் கைது செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் பிணையே வழங்காமல் சிறையில் அடைத்திருப்பது ஏன்? MK பைசியை ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார்? கவிஞர் வரவர ராவ், ஆனந்த் தெல்தும்டே, கௌதம் நல்கா, சுதா பரத்வாஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்களே ஏன்? இப்படி ஏன் 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 என்ற கேள்வி எழுந்து வண்ணமே இருக்கின்றன. அத்தனைக்கும் ஒரே பதில், ஒடுக்கப்பட்ட சமூகங்களை மீட்டெடுக்கவும் ஆரிய பார்ப்பனிய RSS சித்தாந்தத்திற்கு அடிபணிய மறுத்ததும் என்பதை தவிர வேறொன்றுமில்லை. சிறுபான்மையின தலித்திய பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக குரல் கொடுப்பதற்கு யாரேனும் முன் வந்தால், அரசியலில் அனாதைகளாக ஆக்கப்பட்ட மக்களுக்காக போராட முன் வந்தால் அவர்களை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வழக்குகளை புனைந்து சிறையில் அடைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு மரணத்தை சிறையிலேயே ஒடுப்பது, அதையும் மீறி வீதிகளிலே உலா வந்தால் கொடூர கொலைகளை செய்வது என்ற கொடூரமான செயலை செய்திருக்கின்றது RSS சித்தாந்தத்தின் அடிவருடிகள். RSS சித்தாந்தத்திலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க, இந்திய மக்களை பாதுகாக்க, அனைவருக்கும் சமநீதி கொண்ட புதிய இந்தியாவை உருவாக்குவோம். SDPI கட்சியோடு கரம் கோர்ப்போம்.